Hi friends, welcome to Reva's Perfect Recipe and Lifestyle. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் முழுசாக 2 முழு பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. தோல் உரிக்க தேவையில்லை. அது கூட கருவேப்பிலையும் உரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தட்டி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு பூண்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு கட்டி பூண்டு சேர்த்தி கூட போட்டுக்கலாம். பூண்டு எந்தளவு போடுறீங்களோ அந்தளவு இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு இதுவரை சிம்லே தான் இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் எண்ணெயில் ஒரே ஒரு நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கோங்க. தக்காளி நமக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்திக்கணும். பொதுவாக 1 kgனா ஒரு மீடியம் சைஸ் பழமாக இருந்தால் 6 to 7 பழம் சேர்த்திக்கலாம். நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, கலருக்காக சேர்த்தணும். உங்களுக்கு கலர் தேவையில்லை, கிரேவியும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது ரெட் சிக்கன் அப்படிங்கிறதுனால அந்த காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா வைப்ரண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சிக்கன் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை திறந்து மறுபடியும் கலந்து விட்டுட்டு அரை சொம்பு தண்ணிக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வந்து முழுக தேவையில்லை. சிக்கனோட பாதியெல்லாம் வர வரையும் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு சிக்கன் நல்லா வேகிற வரையும் விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் வெந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னாலும் நீங்கள் இறக்கிக்கலாம். சாதம் இல்லை இட்லி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ணுன்னா ஓகே. நான் எப்பயும் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுவேன். தண்ணி வந்து நல்லா இன்னும் சுண்டட்டும். தண்ணி நல்லா சுண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுக்கா மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே இறக்கி சுட சுட சாதத்தில் விரட்டி சாப்பிடலாம். வாழை இலையில் சூடாக சாதம் போட்டு அது கூட இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.